ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்கு அமேஸ் அப்ளிகேஷன் சேனலில் பாருங்கள். வணக்கம். வாட்ஸ்அப்பில் இருக்க லிங்க்டு டிவைசஸ் இந்த ஆப்ஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லிங்க் டிவைசஸ் ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம டெமோ பண்ணி டீட்டெயிலாக ஷோ பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் டிவைசஸ் ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்மளோட வாட்ஸ்அப்பை இன்னொரு டிவைசஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த லிங்க்டு டிவைசஸ் ஆப்ஷன் யூஸ் ஆகுது. இப்போது எப்படி நம்ம ஒரு டிவைஸை இன்னொரு டிவைஸ் கூட லிங்க் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஃபோனை நம்ம ப்ரைமரி ஃபோன் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம எந்த டிவைஸ் கூட, அதாவது எந்த ஃபோன் கூட கனெக்ட் பண்ண போகிறோமோ அந்த ஃபோனை செகண்டரி ஃபோன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அதாவது ப்ரைமரி ஃபோன்லேருந்து நம்ம செகண்டரி ஃபோனுக்கு கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க யூஸ் வாட்ஸ்அப் ஆன் அதர் டிவைசஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் டிவைஸ் இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த கனெக்ஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா வைஃபையை உங்களுக்கு கனெக்ட் பண்ண சொல்லுது. இல்லை மொபைல் டேட்டா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, மொபைல் டேட்டாவை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக கனெக்ட் ஆகும் அப்படின்னா உங்களோட மொபைல் டேட்டாவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதாவது யூஸ் மொபைல் டேட்டா இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பேஜுக்கு உங்கள் ஃபோன் மூவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல டு யூஸ் வாட்ஸ்அப் வெப் கோ டு web.whatsapp.com ஆன் யுவர் கம்ப்யூட்டர் ஆர் டிவைஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் எந்த ஃபோன் கூட கனெக்ட் பண்ண போகிறீங்களோ, அந்த செகண்டரி ஃபோன் கூட கனெக்ட் பண்ண போகிறீங்க பார்த்தீங்களா, அந்த ஃபோனில் ப்ரௌசரில் web.whatsapp.com அப்படின்னு என்ட்ரு பண்ண சொல்லுது. ஸோ இப்போது நீங்கள் எந்த டிவைஸ்க்கு கனெக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த டிவைஸில் ப்ரௌசர், ஃபார் எக்ஸாம்பிள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டெஸ்க்டாப் செட் பண்ணிவிட்டு web.whatsapp.com அப்படின்னு நீங்கள் அந்த வெப்சைட்டை போட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. இன்னொரு முறை சொல்கிறேன், இந்த web.whatsapp.com அப்படிங்கிற வெப்சைட்டை உங்களோட செகண்டரி ஃபோனில் தான் நீங்கள் அந்த ப்ரௌசரில் போட்டு என்ட்ரு கொடுக்கணும். இந்த ப்ரைமரி ஃபோனில் எதுவும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த ப்ரைமரி ஃபோனில் ஓகே மட்டும் கொடுங்க. இப்போ ஒரு QR கோடு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் செகண்டரி ஃபோனில் ப்ரௌசரில் web.whatsapp.com அப்படின்னு நீங்கள் என்ட்ரு பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் ஒரு QR கோடு உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ அந்த QR கோடை இந்த ப்ரைமரி ஃபோனில் ஓப்பன் ஆன அந்த கேமராவை யூஸ் பண்ணி செகண்டரி ஃபோனில் இருக்க அந்த QR கோடை மட்டும் ஸ்கேன் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஃபோன் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். அவ்வளோதாங்க. இப்போது நாம் இந்த வாட்ஸ்அப்பை இன்னொரு டிவைஸ் கூட லிங்க் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ப்ரைமரி ஃபோனை யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் எந்த டிவைஸ் கூட லிங்க் பண்ணிங்களோ, அதாவது செகண்டரி ஃபோனோட லிங்க் பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த டிவைஸில் நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த ப்ரைமரி ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணாமல் மொபைல் டேட்டா கூட ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபோனில் உங்கள் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணுறது கூட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோனை நீங்கள் சுவிட்ச் ஆஃபே பண்ணிடலாம். அதாவது இந்த ப்ரைமரி ஃபோனை நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த செகண்டரி ஃபோனில் உங்கள் வாட்ஸ்அப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த செகண்டரி ஃபோனில் உங்களோட வாட்ஸ்அப் கனெக்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபோன்லேயும் உங்களோட வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அங்கே யூஸ் பண்ணுற மாதிரியே அதே ஆப்ஷன்ஸ் தான் இங்கே இருக்கும். பட் ஒரு சில ஆப்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணாது. ஸோ இந்த லெஃப்ட் சைடில் ஷோ பண்ணுறது எல்லாமே உங்களோட சேட் லிஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் சேட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் நார்மல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே டைப் மெசேஜ் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் தேவையான நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாம். ஸோ இந்த பின் ஆப்ஷன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அங்கே இருக்கிறதுல ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் எங்கே ஷோ பண்ணாது. அந்த லைவ் லொக்கேஷன் ஆப்ஷன் மட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணாது. மற்றபடி உங்களுக்கு கான்டாக்ட் அனுப்பிச்சிக்கலாம், ஃபைல் அனுப்பிச்சிக்கலாம், இல்லை கேமரா ஆன் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிக்கலாம், ஸ்டிக்கர் அண்ட் ஃபோட்டோ, அப்படி எல்லாமே எல்லா ஆப்ஷனும் ஷோ பண்ணும். லைவ் லொக்கேஷன் ஆப்ஷன் மட்டும் உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணாது. ஸோ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்படி செகண்டரி ஃபோனில் உங்களோட வாட்ஸ்அப்பை கனெக்ட் பண்ணுறப்போ ஒரு பர்டிகுலர் சேட்டில் இருக்க மீடியா உங்களை டவுன்லோட் பண்ணி இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது ஒரு பர்டிகுலர் சேட்டில் இருக்க மீடியாவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த செகண்டரி ஃபோனில் ஃபைல் மேனேஜரில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ் ஆகுது. இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம், என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி நம்ம பயன்படுத்துறது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வாட்ஸ்அப் வெப் ஆப்ஷன்லேயே நீங்கள் உங்களால் ஸ்டேட்டஸும் பார்த்துக்க முடியும். ஸோ இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ரவுண்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அங்கே வாட்ஸ்அப்பில் பார்க்க மாதிரி ஸ்டேட்டஸும் இந்த இடத்துல கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பக்கத்துலேயே நீங்கள் மெசேஜ் ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான பர்சன் நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாம். ஸோ அதுக்கு பக்கத்தில் இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ குரூப்பும் க்ரியேட் பண்ணிக்கலாம், ஸ்டார் மெசேஜ் பார்த்துக்கலாம். ஸோ செட்டிங்ஸில் நீங்கள் நார்மல் வாட்ஸ்அப்பில் இருக்க செட்டிங் வேறு, இந்த செட்டிங் வேறு. இந்த செட்டிங்கில் என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வேணுமா, இல்லை டெஸ்க்டாப் அலர்ட், அதாவது நீங்கள் ஒருவேளை டெஸ்க்டாப்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ இல்லை சிஸ்டமில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ பண்ணணும் அப்படின்னா அந்த டெஸ்க்டாப் அலர்ட் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கலாம்.
இல்லை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே தேவையில்லை, அதாவது டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுறப்போ நோட்டிஃபிகேஷன் தேவையில்லை அப்படின்னா டர்ன் ஆஃப் ஆல் டெஸ்க்டாப் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் இல்லாமல் அந்த வாட்ஸ்அப்பை பயன்படுத்திக்கலாம். ஸோ அடுத்து ப்ரைவசி ஆப்ஷனில் அங்கே யூஸ் பண்ணுற மாதிரியே ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதையும் நீ பார்த்துக்கலாம். செக்யூரிட்டி தீம் ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ தேவையான நீங்கள் டார்க் அண்ட் லைட் தீமை பயன்படுத்திக்கலாம். ஸோ கடைசியாக கீபோர்ட் ஷார்ட்கட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுறப்போ ஒவ்வொரு ஆப்ஷன் நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணி கிளிக் பண்ண அவசியமே இல்லை. இங்கே ஒரு சில கீபோர்ட் ஷார்ட்கட் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான ஃபங்க்ஷனை நீங்கள் இங்கே கொடுத்துருக்க அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்டிக்கர் பேனல்லாம் போனோம், இல்லை செட்டிங்ஸ்லாம் போனோம் அப்படின்னா ஸோ அந்த ஆப்ஷனுக்கு நேராக இருக்க அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த லிங்க் டிவைசஸ் ஆப்ஷனோட மெயினான யூசேஜ் என்னென்னா, ஒருவேளை உங்களோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்கள் அந்த லிங்க் டிவைசஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி இன்னொரு ஃபோனில், அதாவது உங்கள் ஃப்ரெண்டோட ஃபோனை கூட இருக்கலாம், இன்னொரு ஃபோனில் நீங்கள் இந்த லிங்க் டிவைசஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப்பை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டு ஃபோனில் உங்களோட வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எமர்ஜென்சியான டைமில் இந்த லிங்க் டிவைசஸ் ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டோம், எப்படி இந்த ஆப்ஷனை கட் பண்ணுறது, அதாவது லாக் அவுட் பண்ணுறது அப்படின்னா இங்கே இருக்க இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கடைசி லாக் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லாக் அவுட் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லிங்க் டிவைசஸ் ஆப்ஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இது வந்து செகண்டரி ஃபோனில். ஒருவேளை நீங்கள் ப்ரைமரி ஃபோன்லேயே இந்த ஆப்ஷன் நீங்கள் கட் பண்ணணும், அதாவது ப்ரைமரி ஃபோன்லேயே இந்த லிங்க் டிவைசஸ் ஆப்ஷனை நான் கட் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி பண்ணுறது இப்போ நான் சொல்கிறேன். இப்போது நம்ம செகண்டரி ஃபோனில் எப்படி லாக் அவுட் பண்ணுறது, அதாவது இந்த லிங்க் டிவைசஸ் ஆப்ஷனை எப்படி லாக் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ ப்ரைமரி ஃபோனில் எப்படி லாக் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு யாராவது உங்களோட ஃபோனை லிங்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த டிவைஸ் எப்படி லாக் அவுட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ எப்போ மாதிரி இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி லிங்க் டிவைஸ் ஆப்ஷன் போயிடுங்க. உங்களுக்கு கீழே உங்களுக்கு ஷோ பண்ணும் இந்த லிங்க் டிவைசஸ் ஆப்ஷனுக்கு கீழே எந்த டிவைஸஸ் லாகின் ஆகிருக்கு அப்படின்னு லாஸ்ட் ஆக்டிவ் கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ லாக் அவுட் பண்ணுறதுக்கு இந்த டிவைஸ் மேலே ப்ரெஸ் பண்ணுங்கள். லாக் அவுட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் லாக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிவைஸ் கடைசியாக எப்போ யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற டைம் உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ இதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த லாக் அவுட் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்கள் ஃபோனில் நீங்கள் லிங்க் பண்ண டிவைஸ் இங்கே டிஸ்கனெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எத்தனை டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கு எல்லாமே உங்களுக்கு கீழே ஷோ பண்ணும். உங்களுக்கு எந்த டிவைஸை டிஸ்கனெக்ட் பண்ணணுமோ அந்த டிவைஸை ஜஸ்ட் கிளிக் பண்ணி லாக் அவுட் கொடுத்துடலாம். ஸோ இந்த லிங்க் டிவைசஸ் ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போது உங்களுக்கு இந்த லிங்க் டிவைஸ் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஆண்ட்ராய்ட் வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் நான் வீடியோட எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ தேவைப்படுறவங்க அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். நன்றி.